ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹிஸ் சமையலறை. இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவை. இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக தேவை. வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய். நான் ஒரு 4 சைஸ் வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி தலை வந்து ஒரு அரை கட்டுக்கிட்ட எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகா வந்து கீறிக்கிட்டு அதில் உள்ளே இருக்க விதையெல்லாம் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து பச்சை மிளகா வந்து உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து பொடியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம வந்து மீன் வந்து வாஷ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ மீன் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயமும் இது எல்லாமே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் ஏற்ற வேண்டியதுதான். இந்த ஃப்ரை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மீன் எல்லாமே ரெடியாக இருக்குது. அதை வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இது வந்து சங்கரா மீன். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பேன் எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு ஆயில், ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது, அப்புறம் கொத்தமல்லி தலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தனியாத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம மிளகா கீர்ன மிளகா வேறு சேர்க்குறோம் இல்லையா, அதனால் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தழை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாமே நல்லா வந்து கையிலையே நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த வெங்காயத்தை வந்து கையிலையே வந்து நம்ம பிசைஞ்சு எடுக்கும் போது அந்த டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்து கையிலையே மேஷ் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் ஏற்றிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கூடவே முருங்கைக்காய் வெட்டி வச்சுருந்த முருங்கைக்காய் வந்து உங்களுக்கு என்ன சைஸில் முருங்கைக்காய் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு விரல் அளவுக்கு முருங்கைக்காய் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு நம்ம வந்து மூடி போட்டு மூடிட வேண்டியதுதான். மூடிட்ட பிறகு அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்து அந்த பாத்திரம் நல்லா சூடு வந்த பிறகு, முருங்கைக்காய் நல்லா சூடு வந்த பிறகு நம்ம சிம்மில் மாற்றிடணும். சிம்மில் மாற்றி கொஞ்சம் நல்லா வந்து அந்த தண்ணி அப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம மீன் போட்டு தம் போட்டு இறக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் வந்து வெந்துட்டுருக்கு, அந்த மசாலாவும் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து அந்த தண்ணி வந்து வற்றணும். அதுக்கு நான் திரும்ப வந்து தண்ணி வற்றின பிறகு ஒரு 1.5 டீஸ்பூன் வந்த அளவுக்கு திரும்ப கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ ஆயில் சேர்த்த பிறகு கொஞ்சம் நல்லா வந்து அந்த மசாலாவை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அந்த வெங்காயம், கொத்தமல்லி வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. நம்மளோட தலையிலேருந்து பாட்டம் வரைக்கும் கொத்தமல்லி தழை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கொத்தமல்லி தழை வந்து நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் இது எல்லாமே வந்து நல்லா வந்து வெந்து முருங்கைக்காவும் சூப்பரான ஃப்ளேவரில் நல்லா ரெடி ஆகிடும். ரெடி ஆன பிறகு சிம்மில் வச்சுட்டு நம்ம மீன் வந்து கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீனை வந்து நம்ம வந்து ஒன்றா ஆட் பண்ணி தம் போட்டுடணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த முருங்கைக்காய் வெந்த பிறகு நம்ம வந்து நல்லா அந்த மசாலாவை வந்து பரப்பி விட்டுக்கலாம். அந்த பரப்பி விட்ட பிறகு மீனை வந்து ஒன்றா அடுக்கி வச்சுக்கலாம். அந்த முருங்கைக்காய் அந்த மசாலா மேலே அடுக்கி வச்சிட்ட பிறகு நம்ம வந்து
ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இந்த டிஷ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த தம்லேயே வந்து அந்த முருங்காய், கொத்தமல்லி தழை, அப்புறம் வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து மிளகாத்தூள் எல்லாமே கலந்துருக்கும். அந்த தம்லேயே வந்து சூப்பராக வெந்துடும். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். மேலே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட வச்சிடணும். இப்போ வந்து சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணி திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே அவ்வளோதான், சூப்பராக மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மீனை வந்து திரும்ப போட்டுக்கணும். இது வந்து நான் வந்து சங்கரா மீனில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து ஸ்லேஸ் மீனில் இந்த டிஷ்ஷு ட்ரை பண்ணால், வஞ்சரம், கொடுவா அந்த மாதிரி ட்ரை பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ மீன் வந்து நான் திரும்ப போட்டுக்கிறேன். திரும்ப போட்டு அதே மாதிரி சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. இப்போ திருப்பி போட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ் வச்சேன். கொஞ்சமாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது அடி பிடிக்காது. அது வந்து சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷு அடி பிடிச்சாலுமே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் அடி பிடிக்காது. நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வந்து அந்த மசாலாவை வந்து நல்லா அந்த மீனில் படுற மாதிரி நான் மேலே எடுத்து போட்டு முருங்கைக்காய் எல்லாமே போட்டு திரும்ப போட்டு தம் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம திரும்ப சிம்மில் வச்சு எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி முருங்காய் மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Okay friends, thank you.